ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு சிறு தொழிலுக்கான வர சின்ன சின்ன கஷ்டங்கள், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வர கஷ்டங்கள்லாம் என்னென்ன, அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ கிளப்பலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த பொருள் வாங்க போவீங்க, அதாவது ஸ்டாக் எடுக்க போவீங்க. அவங்க நீங்க போயிட்டு எடுக்கும்போது அந்த பொருள் எடுக்க போற இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் கம்மி பண்ணலாம். அதே மாதிரியே நீங்க டிரான்ஸ்போர்ட் செலவு எப்படி கம்மி பண்ணலாம்னா, நீங்க உங்களுக்கு வந்துட்டு வீட்டிலே வந்து பொருள்லாம் தரவீங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வண்டி வாரம் கொண்டு வருவீங்க, இது மாதிரிலாம் வாரம் கொண்டு வருவாங்க. அவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் செலவுலாம் உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரியே ரொம்ப வித்தியாசமாகவும் அவங்களும் கொண்டு வருவாங்க. ஆனா அதில் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்குது. எந்த பொருளா இருந்தாலும் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி புதிய புதிய பொருளா தேர்ந்தெடுக்கும் போது நல்லா ஃபாஸ்டா ரன் ஆயிரும். ஆனா நீங்க பழைய பொருளே எடுக்கும் போது அது நின்று தான் போகும், ஸ்டாக் அப்படியே தான் இருக்கும். அதனால நீங்க புது பொருளை நீங்க போய் தேடி தேடி எடுக்கணும். ஆனா நீங்க வந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் செலவை கம்மி பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அந்த வீட்டுக்கே கொண்டு வருவாங்க. அவங்கள்ட்ட நீங்க வாங்கினீங்கன்னா, அதாவது கடைங்களுக்கே நீங்க கொண்டு வருவாங்க. பொருள் எல்லாம் வாரத்துல ஒரு வாட்டி வருவாங்க டீலருங்க. அப்படியே ஊரை சுத்தி இருக்கிற டீலருங்க எல்லாமே வருவாங்க. வாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வருவாங்க. ஆட்டோல கொண்டு வருவாங்க, கார்ல கொண்டு வருவாங்க, அதே மாதிரி டூ வீலர்ல கொண்டு வருவாங்க. இவங்களுக்குலாம் நீங்க வாங்கினீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் செலவை வந்துட்டு நீங்க கம்மி பண்ணலாம். அடுத்து இன்னொரு செலவு என்னதுன்னா, இந்த கரண்ட் செலவு அதிகமா இருக்கும். கரண்ட் செலவு வந்துட்டு நீங்க தேவையில்லாத போது இந்த ஃபேனை ஆஃப் பண்ணி வைக்கலாம். இந்த காத்தால் டைம்லாம் நீங்க ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். அதே மாதிரி லைட் வந்துட்டு காத்தால் டைம்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, வெளிச்சமே நல்லா இருக்கும். அதனால அந்த டைம்லாம் நீங்க அந்த ஃபேனு லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாகும். அதே மாதிரியே நீங்க வந்துட்டு அதிக நேரம் லைட்லாம் போட்டிருக்காதீங்க. அதே மாதிரி காலையிலேருந்தே லைட் போட ஆரம்பிக்காதீங்க. கரெக்டாக ஒரு இருட்டாகும் போது மட்டும் கரெக்டாக லைட் போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாகும். அதே மாதிரி நிறைய லைட்லாம் போட வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சின்னதாக தான் ஆரம்பிக்கிறீங்க, அதனால ஸ்டார்டிங் தான் பண்றீங்க. அதனால ஒரு லைட்டே அதிகம் தான், ஒரு லைட் 2 லைட் அவ்வளவுதான். அதிகமா நீங்க போட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல கரண்ட் பில் அதிகமாக தான் செய்யும். அதே மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இந்த ஜூஸ் வைக்கும் போது, அதாவது ஜூஸு, பால், ஐஸு, அதே மாதிரி வேற மோர் இதெல்லாம் வைக்கும் போது நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஐஸ் கட்டியில வைக்காதீங்க. வீட்டில் யூஸ் பண்றவங்க ஐஸ் கட்டியில தான் நிறைய பேர் வைப்பாங்க. அதனால அந்த அந்த இதெல்லாம் நீங்க கம்மி பண்ணிடுங்க. ஐஸ் கட்டியில வைக்க வெயிட் ஏற ஐஸ் கட்டியில கரண்ட் பில் அதிகமாக தான் ஆகும். ஐஸ் கட்டியில வைக்கிறத தவிர்த்துருங்க. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற அதே கஸ்டமர் வந்துட்டு நீங்க அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாவே நம்மளுக்கு வந்துட்டு அந்த சின்ன சின்ன செலவெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். எப்படின்னா, அவங்க வந்து பொருள் வாங்க தான் நம்மளுக்கு வந்துட்டு அவங்க இந்த பொருள்லாம் வாங்குறாங்க, இந்த பொருள்லாம் வாங்கல, அடுத்த டைம் இந்த பொருள்லாம் நமக்கு வாங்க தேவையில்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது வரையும் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. கஸ்டமர் அதிகமா வர ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு பொருள் குறையிறது கம்மியாகும். குறையிறது கம்மியானதுதான் எந்த பொருள் வேகமா போகுது, எந்த பொருள் கம்மியா போகுது, அடுத்த வாட்டி எந்த பொருள் அதிகமா வாங்கலாம், எந்த பொருள் கம்மியா வாங்கலாம், இந்த பொருள்லாம் வாங்க தேவையில்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்துட்டு நான் இந்த தொழிலுக்கு மட்டும் சொல்ல, சிறு தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் நீங்க பண்றது இதெல்லாம், எந்த தொழிலா இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து சூட் ஆகும். அதே மாதிரி கஸ்டமர் நிறைய பேர் பிடிங்க. அதே மாதிரியே இந்த சின்ன செலவு கரண்ட் பில் செலவு சொல்லியாச்சு, அதே டிரான்ஸ்போர்ட் சொல்லியாச்சு. இன்னும் வேற என்ன சின்ன செலவுனா அதே மாதிரி இந்த கெட்டு போறது, அதாவது எக்ஸ்பிரி ஆகுறது வந்துட்டு, பொருள் வந்துட்டு எக்ஸ்பிரி ஆகும். அதெல்லாம் நீங்க கம்மி பண்ணலாம். எப்படின்னா, நீங்க வந்துட்டு பொருளை ஃபர்ஸ்ட் கம்மியா வாங்க. ஒரு இடத்துல 10 பொருள் விற்கிற இடத்துல உங்களுக்கு 9 பொருள் இருந்தா கூட பரவாயில்ல, 8 பொருள் இருந்தா கூட பரவாயில்ல. இந்த 8 பொருளை தீர்ந்ததுக்கு மட்டும் ஒரு 2 பேர்த்திட்ட இல்லைன்னு கூட சொல்லிட்டு அடுத்த டைம் நாங்க வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லிடலாமே தவிர, அதே மாதிரி நீங்க அதிகமா வாங்கி வச்சுட்டு அந்த பொருள் ஓடலையே அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி நீங்க வந்துட்டு பொருள் அதிகமா வாங்கிட்டு வந்துருப்பீங்க. இந்த கெட்டு போற எக்ஸ்பைரி ஆகிற பொருள் எல்லாம் நீங்க அதிகமா வாங்கிட்டீங்கன்னா, பொருள் அதிகமா வாங்கிட்டீங்க,
ஒருவேளை இந்த பொருள் ஓடவே இல்லை, எக்ஸ்பிரி ரொம்ப ஆக போகுது, டேட் கிட்டத்தால தான் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த பொருளை போயிட்டு வாங்குற அன்னைக்கே ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரீட்டைலர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க, டீலர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த பொருளை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இந்த பொருள் நான் அதிகமா வாங்கிட்டேன், இது ஓடாது அவ்வளோக்கு, அதனால நீங்க கொஞ்சம் பொருளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பொருள் எடுத்துக்கோங்க. அதனால நீங்க கவலைப்படவே தேவையில்லை. அதே மாதிரி இந்த பொருளை நீங்க மறக்காம நீங்க பொருளை வந்துட்டு எக்ஸ்பிரி பாருங்க, டேட்டு பாருங்க. ரொம்ப கிட்டத்தால தான் இருக்குது, ஆனா கம்மியா தான் எடுக்கணும், அதிகமா எடுத்துட்டோம் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே டீலர்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இது மாதிரி அதிகமா எடுத்தாச்சு, இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், இந்த பொருளுக்கு பதிலாக வேற பொருளை கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க டீலர் ஒத்துக்குவாங்க. இது 3 இது பார்த்தோமா? என்னென்னது? எக்ஸ்பிரி ஆகிறது, பொருளை வந்துட்டு வீணாக்காம நம்ம எப்படி விற்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு கரண்ட் பில் கம்மி பண்றது, அதை பார்த்தோம். 3வது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட், நீங்க போய் பொருள் எடுக்கிறது, அதாவது ஸ்டாக் எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம். 4வது என்ன பார்க்க போறோம்னா இந்த காசு விஷயம். காசு விஷயத்துல எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா, அதாவது கடன் கொடுக்கறது. நான் சொல்றது கடன் கொடுக்கறது வந்துட்டு நீங்க வந்துட்டு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க, அவங்கள்ட்ட 8 ரூபா தான் இருக்குது, மீதி 2 ரூபா இல்லை, ஓகேவா? ஆனா அந்த டைம்ல நீங்க வந்துட்டு அந்த பொருளை தள்ளி கூட பார்க்காதீங்க, 2 ரூபா இருக்கான்னு பாருங்க, சில்லறை இருக்கான்னு கேட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அடுத்த டைம் வரும்போது மறக்காம தாங்க, அந்த 2 ரூபால தான் எங்களுக்கு லாபம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். நீங்க அந்த 8 ரூபா தான் கொடுத்துருக்காங்க, அடுத்த டைம் நீங்களும் மறந்துட்டு அவங்களும் மறந்துட்டாங்கன்னா ஒரு இது இல்லை, அது லாபமே இல்லை. அதனால லாபம் வரும்போது நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஓட்டுறீங்கன்னா அதுல வந்துட்டு கண்டிப்பா ஒரு 300 ரூபானாச்சு நம்ம எடுத்து வைக்கணும். அப்பதான் சேமிப்புல வைக்கணும் 300 ரூபா. அப்பதான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகாம கடையை லீவ் போட்டா கூட நம்ம வழி நடத்த முடியும் குடும்பத்தை. இல்லாட்டி நம்மளுக்கு வந்துட்டு அது பாதிப்படையும். அதே மாதிரி பொருள் அதிகமா வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டாக் இருந்தாதான் பொருள் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்துட்டு நல்லா பார்ப்பாங்க. அதனால கஸ்டமர்ஸ் நிறைய வரணும்னா ஸ்டாக் எப்பயுமே இருக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னாவே ஸ்மால் பிஸ்னஸை வந்துட்டு நல்லா நீங்க எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸை வர வைக்கிறதுக்கு நிறைய புதுசா வாங்கி வைங்க, அப்பதான் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல்.